வணக்கம், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்ட்டு. ஸோ மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிஜிடிஆர்பியில் பொறுத்தளவில் நம்மளுக்கு புக் நம்பர் 9 தான் இருக்குது. புக் நம்பர் 9 வந்து ஒரு லாங்கஸ்ட் புக். அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. மொத்தமாக அதில் 12 புக் இருக்குது. அந்த 12 புக்கில் எது லாங்கஸ்ட் புக்குன்னு கேட்பாங்க. புக் நம்பர் 9ன்னு நம்மளோட ஆன்சர். அதில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. 1187 லைன்ஸ். ஓகே, அதுதான் இருக்கிறதே லாங்கஸ்ட் புக். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ரைட்டர் யாருன்னு கேட்பாங்க. ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்டன். உங்களுக்கு தெரிஞ்சது தான். மில்டன் வந்து கண்ணு தெரியாத போது தான் வந்து அந்த பேரடைஸ் லாஸ்ட் எழுதினார். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள ஃபேக்ட் கேட்பாங்க. அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, விச் ஆஃப் த ரைட்டர் ஹெல்ப்டு, விச் அமங் திஸ் ரைட்டர் ஹெல்ப்டு மில்டன் ரைட்டிங் பேரடைஸ் லாஸ்ட்னு. அதோட ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மார்வல் வந்து என்ன போயம் எழுதியிருக்காருன்னா, டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மெயினான அந்த போயமோட தீம் என்னென்னா வந்து ஈவோட டிஸோபீடியன்ஸ். காட் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து என்ன தான் வந்து இருந்தாலும் அந்த ஃப்ரூட்டை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த ஃப்ரூட்டோடைய பேர் வந்து என்னென்னா ஆப்பிள், த ஃப்ரூட் ஆஃப் நாலேஜ். ஓகே, அவங்க அதை சாப்பிட்டதுனால தான் வந்து அவங்க ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வரும். அதே மாதிரி கேட்பாங்க, அவங்க இதில் வந்து சர்டன் எப்படி எர்த்துக்குள்ளால் வந்துச்சு. சர்டன் வந்து எர்த்துக்குள்ளால் வந்தது எப்படின்னா மிஸ்ட் ஃபார்மில் வந்துச்சு. அதுக்கப்புறம் சர்டன் வந்து எந்த அனிமல்குள்ளால் போய் ஈவை வந்து டெம்ப்ட் பண்ணிச்சுன்னு கேட்பாங்க. ஸோ சர்டன் வந்து ஈவ் எப்படி டெம்ப்ட் பண்ணிச்சுன்னா வந்து சர்டன் வந்து எர்த்துக்குள்ளால் மிஸ்ட் மூலமாக வந்துச்சு. MIST மிஸ்ட் மூலமாக வந்து அதுக்கப்புறம் ஸ்னேக்குள்ளால் சர்பன்குள்ளால் போய் அந்த ஸ்னேக் வந்து ஈவை டெம்ப்ட் பண்ணி தான் ஈவை வந்து ஆப்பிளை சாப்பிட வைக்கும். சாப்பிட வச்சுறதுனால தான் வந்து என்ன ஆகும்னா வந்து காட் வந்து நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து ஹெவன்லேருந்து எங்கே அனுப்பிடுவாங்கன்னா, அந்த ஈடன் கார்டன் இருக்கும். அந்த ஈடன் கார்டன்லேருந்து அவங்கள வந்து நேராக எர்த்துக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஸோ வந்து இதில் என்ன தீம் இருக்குன்னா, மேன் வந்து என்ன பண்ணணும், மென் தே ஷுட் பி ஒர்க்கிங் லைக் எ லேபர். அவங்க வந்து மாடு மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கணும். அதேமாதிரி விமெனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, தே ஷுட் ஃபேஸ் எ லேபர் பெயின். இதுதான் வந்து இந்த புக்கோடைய மேஜர் தீம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து முயற்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் கனெக்டட் வித் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.